கேப்டன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் மீட் பண்ணி பேசி. ஏன்னா நம்ம வீடியோ போடுறதுக்கு வேற வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா மக்கள் எல்லாம் திருந்திட்டாங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். திருந்துற மாதிரி இல்ல. ஏன்னா இந்த ஜென்மங்களுக்கு யாரு நல்லவங்க, யாரு கெட்டவங்கன்னு பொழுதுக்கு சொன்னாலும் மண்டையில ஏறாது. ஏன்னா தன் புத்தி இருக்காது இல்லையா? சொல் புத்தினால செய்றவங்களுக்கு நம்ம வீடியோ போட்டு தானே ஆகணும். எதுக்காக இந்த வீடியோ போட்டேன்னா, படிச்ச நாய் தான். படிக்காத நாயெல்லாம் இல்ல. படிக்காத நாய் கூட கொஞ்சம் யோசிக்கும். நம்ம யார பேசணும், யார பேசக்கூடாது அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த நாய் படிச்ச நாய் தான். ஆ ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா, நமக்கு வேண்டி கேள்வி கேட்குறாங்க. நம்மள சுத்தி இருக்கிறவங்க கேள்வி கேட்குறாங்க. மக்களுக்கு வேண்டி தான் கேள்வி கேட்குறாங்கன்னு அவனுக்கு புரியணும், தெரியணும். ஒரு சட்டசபையில எம்எல்ஏவா ஜெயிச்சு, நம்ம தெய்வத்தின் மறு உருவம், நம்ம அண்ணியாரு ஒவ்வொரு கேள்வியும் கேட்குறாங்க. அது மக்களுக்காக தான் கேட்குறாங்க. அவங்களுக்கு வேண்டி கேட்கல, மக்களுக்காக கேட்குறாங்க. அதுக்கு அந்த நாய் என்ன சொல்லுது? ஏ பிரேமலதாமா. ஏ பிரேமலதா உனக்கு வாய் வடக்க போகுதாம். ஏன்டா நாயே, நீ ஏன் அந்த பிரேமலதான்னு சொல்லும் போதே உன்னை செருப்படுத்து வாயில அடிச்சிருக்கணும். என்ன என்ன மாதிரி ஆளெல்லாம் உன் பக்கத்துல இல்லடா. நீ சென்னைக்காரனா இருந்தாலும் சரி, எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் சரி, உன் பக்கத்துல மட்டும் நான் அங்கனக்கு அந்த இடத்துல நான் இருந்தேன்னா, வீடு தேடி வந்து செருப்பால உன் வாயில அடிப்பேன். ஏன்னா உங்களுக்கு பெண்கள்னா அவ்வளோ ஒரு இது. என்னடா? ம். அப்ப யாரு நியாயத்துக்கு அப்ப நீ கேளுடா. குழந்தைங்க வயசான சாக போற கிழவிய கூட பாலியல் கொடுமை பண்றாங்க. நீ கேளு ஆம்பளை, உன் வீட்டுல பொண்ணு இல்லையா? உங்க வீட்டுல பெண்களே இல்லையா? அதுக்காக சேர்த்து தானே கேக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சின்ன பிள்ளையில இருந்து அவங்க வீட்டுல வளர்ந்தவர் விஜய். முதலமைச்சர் அவரு. விஜய் வந்து சின்ன பிள்ளையில இருந்து வளர்ந்தவர். தம்பிங்கிற முறையில, அன்னைங்கிற முறையில அவரும் எங்க போனாலும் எங்க அண்ணங்கிறாரு, எங்க அண்ணிங்கிறாங்க. அதே மாதிரி தம்பியாதான் இவங்க நினைச்சிருக்காங்க. சின்ன பிள்ளையில இருந்து ஒன்னா வந்தா எடுத்தாங்க. திடீர்னு எப்படி முதலமைச்சர் ஆன உடனே ஒரு சாரி போட்டு கூப்பிடுவாங்க. அதே ஒரு மரியாதைன்னா, ஒரு உறவுனா அதான் உண்மையான உறவு. உண்மையான உறவுக்கு எப்பயுமே ஒரே மாதிரி தான் வார்த்தை வரும். இந்த போலியா நடிக்கிறாங்க பத்தியா, அவங்களுக்கு தான் ஆளை பார்த்தோன்னா சாருங்கிறது, அங்கிட்டு போனோன்னா வாடா போடாங்கிறது. அது வந்து போலியான உறவுக்கு தான். உண்மையான உறவுன்னு இருந்துச்சுன்னா எப்பயும் ஒரே மாதிரிதான் வார்த்தைகள் வரும். அவங்க எத்தனை வயசுக்கு மூத்தவங்க, ஏன் அப்படி கூப்பிட்டதுனால தப்பு ஒண்ணும் இல்லையே. இது நீ என்ன சொல்ற? ஸ்டாலின் அவரை கூப்பிட வேண்டியது தானே, எடப்பாடி அவரை கூப்பிட வேண்டியது தானே, இவரை கூப்பிட வேண்டியது தானே, விஜய் மட்டும் டே விஜய்னு கூப்பிடுற. அவங்களுக்கு வயசு என்னடா, இவங்களுக்கு வயசு என்னடா, இல்ல விஜய் அவருக்கு எவ்வளவு என்ன வயசுடா? ஏண்டா முட்டாப்பையில என்னடா நீ எல்லாம் பேசுற? நாங்களும் பேசக்கூடாது, வீடியோ தேவையில்லாம போட வேண்டாம். எங்க அண்ணியார் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன வேணாலும் பேசிட்டு போறாங்க, நம்ம தேவையில்லாம வீடியோ போடக்கூடாது. சூரியனை பார்த்து நாய் குலைச்சா யாருக்கு கேடு? நாய்க்கு தான் கேடு. சூரியன் அப்படியே தான் இருக்கும். வெயில் அடிக்கிற சமயம் வெயில் அடிக்கும். அதனால நம்ம எதுவுமே பேச வேண்டாம், எல்லாம் பேசிட்டு போறாங்க. பேசுறவங்களுக்கு இறைவன் ஒருவர் இருக்காரு. அதே மாதிரி எங்க கேப்டன் கடவுளா இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. நீங்க ஆடுற அளவுக்கு ஆடுங்க. என்ன நீங்க எல்லாம் ஆடி முடிஞ்ச உடனே நாங்க ஆடுறோம், நீ பாருன்னு கடவுள் விட்டுருவாரு எல்லாத்தையுமே. அதனால எதை பேசணுமோ அதை மட்டும் பேசு. தேவையில்லாம எங்க அண்ணியாரையோ, எங்க தெய்வம் அவங்க பெண்களுக்கு ஒரு உதாரணம். பெண்கள்னா எத்தனையோ பேரு, ஐயோ நம்ம எதை பண்ணலாம், எதை பண்ணக்கூடாது, இது பண்ணலாமா எடுக்கலாமான்னு இருக்க ஒரு சிச்சுவேஷன்ல கூட இவங்களை பார்த்து அதே நம்மளும் அது மாதிரி இருப்போம். தைரியமா நம்ம பேசுவோம். ஏன்னா எங்கேயும் போய் தைரியமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் மன உறுதியும் பெண்களுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, பெண்களுக்கு வந்து இங்க போனா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடந்துக்கிறணும் ஒரு தைரியத்தை கொடுத்தவங்க எங்க தைரிய பெண்மணி அண்ணியார். அவங்கள நீ போய்ங்கிற ஏன்டா நாயே, உன்னையெல்லாம் நல்ல தாய் தப்பன்னு வயிற்றுலதான் நீ பிறந்தியா? என்னமோ நீ பேசுற. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியுமா? அவங்க எப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தவங்க தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவங்க கூட வாழ்க்கை நடத்தினவங்கன்னு தெரியுமா? தெய்வத்து கூட வாழ்க்கை நடத்தினவங்கடா நாயே. உன்னைய மாதிரி நாய் கூட நடத்துறா பாரு உன் மண்டாட்டி. பாவம் அவதான் ரொம்ப வேதனைப்படணும். ஏன்னா இந்த மாதிரி ஆளு கூட எல்லாம் குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? வீடியோ போடு. என்ன எதை போடணுமோ அவங்க நியாயத்தை கேட்குறாங்க. பாலியல் கொடுமை நடக்குதுப்பா, இந்த மாதிரி நீ உடனே தண்டனை கொடுத்தாதான். ஆமா தண்டனை கொடு. சரி, கவர்மெண்ட் உங்களால் தண்டனை கொடுக்க முடியலன்னு மக்கள்கிட்ட கொடுங்க. மக்கள் தான் சொல்றாங்களே நாங்கள் தண்டனை கொடுக்குறோன்னு, மக்கள்கிட்ட கொடுங்க. மக்கள் பார்த்துக்கிறட்டும். சின்ன குழந்தைங்களுக்குலாம் என்ன தெரியும்? அவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் பாலியல் கொடுமை பண்றாங்களே, அவங்களுக்கு உடனே தண்டனை கொடுக்கணும்னு சொன்னாங்க நம்ம அண்ணியார்.
யாரு கேட்டா? சட்டசபையில யாரு கேட்டா? ஏன்னா பெண்ணுக்கு தான் தெரியும் பெண்ணோட கஷ்டம். உனக்கெல்லாம் என்னடா நாயே தெரியும்? நீ எல்லாம் பொண்ணா பிறந்தா தான் அந்த பொண்ணோட கஷ்டம் தெரியும். பச்சை பிள்ளை. அதுக்கு என்ன தெரியும்? உன் வீட்ல உன் பிள்ளைக்கு அப்படி ஒண்ணு நடந்திருந்தா நீ இப்படிதான் சொல்லுவியாடா? உன் வீட்ல உன் பொண்டாட்டிக்கோ, உங்க அம்மாவுக்கோ, நீ பெத்த பிள்ளைக்கோ இப்படி நடந்திருந்தா நீ தான் சொல்லுவியா? நீங்க எல்லாம் இதெல்லாம் தட்டி கேட்கணும். பரவால்ல. ஒரு பெண்களுக்கு ஒரு பாலியல் கொடுமைன்னா இப்படி சொல்றாங்க. அதே மாதிரி நீங்களும் செய்யுங்கய்யா முதலமைச்சர் ஐயா எல்லாரும் சொல்லி மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒண்ணு சேர்ந்து தான் இந்த நியாயத்தை நம்ம கேட்க முடியும். எல்லாரும் சேர்ந்தாதான் இதுக்கு ஒரு நடவடிக்கை நம்ம எடுக்க முடியும். கேட்கிறவங்களவே நீ குறை சொல்லிக்கிட்டு அப்படி நீ செய்யற இப்படி செய்யற என்னமோ சட்டம் சொல்ற நீ சொல்றதெல்லாம் கேட்கணும்னா நீ வச்ச ஆளானா ஆமா முதலமைச்சர்னா யாரு? மக்கள் சொல்றதை கேட்கறதுக்கு தான் முதலமைச்சர். மக்களோட தேவைகளுக்கு தான் முதலமைச்சர் ஆக்கி உட்கார வச்சிருக்கோம். எங்களுக்கு இது தேவைப்படுது செய்யுங்க. இதுல தப்பு ஒண்ணும் இல்லைங்க. கேட்கறதுனால தப்பு இல்லையே. நாங்களும் வீடியோ போடக்கூடாது. எங்களுக்கு வேலை வெட்டி இருக்கு. ஒன்னே மாதிரி வேலை இல்லாத வெட்டி பையல்லடா நாங்க. எங்களுக்கு 1008 வேலை இருக்கு. நாங்க ஐயோ ஆள் இல்ல எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்காத. எங்க கேப்டன் கட்சிக்காரவங்க எப்படின்னா எங்க கேப்டன் சொன்ன ஒரு விஷயத்த மட்டும் எப்பயுமே கடைபிடிப்பாங்க. நம்மளால யாருக்கும் மன கஷ்டம் வரக்கூடாது. நம்மளால யாரும் கெட்டாங்கன்னு இருக்கக்கூடாது. நம்மளால 4 பேர் நல்லா இருந்தாங்கன்னு சொல்ற அளவுக்கு தான் எங்க கேப்டன் கட்சிக்காரங்க எல்லாமே நடப்போம். எங்களுக்கும் அடாவடி பணம் தெரியும். எங்களுக்கும் ரவுடித்தனம் பண்ண தெரியும். என்ன நாங்களும் இந்த மாதிரி எல்லாம் பேச தெரியும். ஏன்னா பொறுமையா போற காரணம் நாங்க எங்க தெய்வம் சொல்லி கொடுத்ததை நாங்க அப்படியே கடைபிடிக்கிறோம். அதனாலதான் தேவையில்லாத விஷயங்களை நாங்க பேச மாட்டோம், எடுக்க மாட்டோம். அனாவசியமான வார்த்தைகள் வீடியோ யாரா இருந்தாலும் சரி வீடியோ போடும்போது எந்த வார்த்தை பேசணுமோ அதை மட்டும் பார்த்து பேசுங்க. இனிமேல் எங்க அண்ணியாரை பத்தியோ யாரை பத்தியோ இனிமேல் எங்க கட்சிக்காரங்க யாரை பத்தியோ தப்பா பேசுனீங்க இன்னும் மரியாதை இல்லாம பேசுனீங்க அப்படின்னா அந்த பேசுறதுக்கு வாய் இருக்காது. வாயிலேயே செருப்படுத்து தேமுதிக மகளிர் அணி பெண்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தோம்னா நீங்களாம் தாங்க மாட்டீங்கடா. ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். பெண்கள் மொத்தம் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா நீங்களும் தாங்க மாட்டீங்க. ஒழுக்கமா மரியாதையா இருந்துக்கணும். எங்க அண்ணியாரை பத்தி இன்னொரு தடவை வா போன்னு உங்க வீட்டு வேலைக்காரியா? வா போன்னு பேசுறது நீ நீ என்ன தெரியுமா சொல்ற? உரிமையா நாங்க கூப்பிடலாம். அடிமட்ட தொண்டர்கள் நாங்க விஜய் எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கலாம். அதுக்கு உரிமை இருக்கு. நீ நல்ல ஆம்பளை போ. விஜய் இருக்கிற இடத்துல போய் கேட்டுக்கிட்டு நின்னுட்டு விஜய்னு கூப்பிடு. சரியா? கூப்பிட்டுட்டு உனக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து எனக்கு போடு. இந்த பாரு நான் போனேன். விஜய் விஜய்னு கூப்பிட்டேன். என்னை ஆரி கட்டி அணைச்சாரு அப்படின்னு எனக்கு ஒரு வீடியோ போடுறா. நீ நல்ல ஆம்பளை. சரியா? நீ ஒரு வீடியோ போடு. அதுக்கு நான் பதில் எப்படி வீடியோ போடுறேன்னு நீ அதுக்கு பாரு. அடிமட்ட தொண்டர்கள் கூப்பிடலாம் பார்க்கலாம் அப்படி நீ சொல்றல்ல. நீ கேட்டு முன்னுக்கு நின்று ஒண்ணும் இல்ல. நீ விஜய் பக்கத்துல நின்று ஒரு போட்டோ எடுத்து ஒரு கை கொடுத்து ஒரு போட்டோ மட்டும் எடுத்து அதே உன்னோட முகரக்கட்டையில பேஸ்புக்ல நீ போடுற நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் நீ எங்க அண்ணியாரை பத்தி பேசுறதுக்கு உள்ளவா. அது வரைக்கும் உன்னைய வீடியோல எதுலயாவது நான் பேசுறத பார்த்தேன். செருப்பு கொண்டு உன் வாயிலே அடிப்பேன்டா. உன் பெத்தவங்களுக்கும் சேர்த்துதான். பெத்தவங்களாம் என்ன பண்றீங்க வீட்டுல? இப்படியெல்லாம் தருதலை பிள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு வீட்டுல என்ன பண்றீங்க? உங்களை மாதிரி பெத்தவங்க இருக்கிறதுனாலதான் ஊர் நாடே நாசமா போய் கிடக்கு. இவன் பேச விட்டு நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ நம்ம மையன் நல்லா பேசுறான்னு. அவனே வேலை எடுத்து போய் பேசிக்கிட்டு இருக்கான். அதையும் நீங்களும் மெனக்கிட்டு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்களாக்கும். நீங்க அடிக்கிறீங்களா இல்லையா? நான் அடுத்து செருப்பாலே அடிப்பேன். ஒழுக்கு மரியாதையா இருந்துக்கணும். எங்க தெய்வத்து கூட வாழ்ந்த எங்க தெய்வத்தை பத்தி ஏதாவது பேசுறத நான் பார்த்தேன். அப்புறம் பாத்துக்கோ. நான் தேடி அடிப்பேன். உனக்கு எங்க இருந்தா தேடி அடிப்பேன். அப்படின்னு நினைக்காத. எங்க அண்ணி ஒவ்வொரு தைரியமும் எங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்த்துட்டு இருக்காங்க. தைரியமா இருக்கணும். பெண்கள் எப்பயுமே தைரியமா இருக்கணும். அதை எப்பயுமே நான் கடைபிடிப்பேன். அதனால நீ எங்க இருந்தாலும் இனிமேல் அவங்கள பத்தி மரியாதை எல்லாம் பேசினா உன் செருப்பால வாயிலே அடிப்பேன்டா. பார்த்துக்கோ. கேப்டன் தொண்டர்கள் எல்லாத்துக்கும் நான் ஒண்ணு சொல்றது, இந்த மாதிரி தயவு செய்து இந்த மாதிரி நாய்க்கு வேலை வெட்டி இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற வேலை இல்லை இல்லையா? அதனால அவங்களுக்குன்னு சும்மா இருக்க மாட்டாம ஒரு வீடியோ எடுத்து போடுவாங்க. தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன். தேவையில்லாத வீடியோ போட்டாங்க அப்படின்னு ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ஷேர் பண்றவனால தான் அவன் பெரிய ஆள் ஆகிக்கிட்டே இருக்கான். ஒரு வீடியோ மூலியமா நம்ம பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு பெரிய ஆள் ஆகிக்கிட்டு இருக்கான். அந்த நாய் பேசுறத நம்ம கேட்டுக்குருவோம். ஷேர் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஃபேஸ்புக்குங்கிறது எல்லாத்துக்குமே போகக்கூடியது தான். எல்லாத்துக்குமே தெரியும். அது மீறி அந்த நாய் பார்த்துச்சுன்னா நம்ம கட்சிக்காரங்களோ யாராவது பார்த்தா அவனுக்கு பதிலடி கொடுப்பாங்க. நீங்க மட்டும் அதை ஷேர் பண்ணாம இருங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம கேப்டன் படத்தை போட்டு மற்ற கட்சிக்காரவங்க இந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்றாங்க. அது நம்ம தொண்டர்கள் தான் சொல்லிட்டு நிறைய பேர் தப்பா பேசுறாங்க.
ஏன்னா கேப்டன் கட்சிக்காரவங்க தான் இந்த மாரி ஷேர் பண்றாங்க, எடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சொல்றாங்க. அதனால யாரும் அது மீறி ஷேர் பண்ணீங்க அப்படின்னா பண்ணாதீங்க. நல்ல விஷயங்கள மட்டும் நம்ம ஷேர் பண்ணுவோம். நல்லது மட்டுமே நமக்கு நடக்கும். அதனால நான் நான் சொன்னதுல ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா, நானு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது மாதிரி கேப்டன் சொந்தங்கள் எல்லாருமே வந்து கேப்டன் மேல உயிர் உள்ளவங்க, ரொம்ப பற்று உள்ளவங்க. நம்ம அந்நியார பத்தியோ, நம்ம கேப்டன பத்தியோ யார பத்தி பேசினாலுமே நீங்க ரொம்ப துடிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கேப்டன்னாலே எல்லாத்துக்குமே உயிரு. எனக்கெல்லாம் நான்லாம் எங்க திரும்புற இடம்லாம் எனக்கு கேப்டன் தெரியணும்னு வேண்டி, நான் காலையில எந்திரிச்சு முழிக்கிற ஒரு முகமே நம்ம கேப்டன் தான். எதுக்காக அப்படின்னா, நம்ம யாரையும் கெடுக்கக்கூடாது. நம்மளால யாரும் கெட்டாங்கன்னு நெனைக்கக்கூடாது. நம்மளால நல்லா இருந்தாங்கன்னு மட்டும்தான். யாருக்கும் தீங்கு நெனைக்கக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது, போட்டி படக்கூடாது. நம்ம எப்படியோ, நம்ம உழைச்சு எப்படி கஞ்சி குடிச்சு நம்ம இருக்கிறோமோ, அது போதும். மத்தவங்கள பார்த்து பொறாமைத்தனம் படக்கூடாது. அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால, நம்மளால 4 பேத்துக்கு கஷ்டப்படுறோம் நான் கஷ்டப்படுறவ தான். இருந்தாலும் நம்மளால 4 பேத்துக்கு ஒரு உதவி பண்ணணுங்கிற எண்ணம் எனக்குள்ள இருக்கும். உதவிங்கிறது சாப்பாடு. ஒரு நேரம் சாப்பாடு நம்மளால குடுக்க முடியும். அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் காலையில எந்திரிச்சு ஒரு முகத்த பார்த்துட்டு தான் நான் எந்திரிப்பேன். ஏன்னா, அந்த அளவுக்கு எனக்கு கேப்டன்னா உயிரு. அதே மாரி கேப்டன பத்தியோ, கேப்டனோட குடும்பத்த பத்தி யாரு பேசினாலும் என்னால தாங்க முடியாது. அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோ போடுவேன். வீடியோ போடக்கூடாதுன்னு நெனைப்பேன். இருந்தாலும் என்னால தாங்க முடியாத சூழ்நிலைக்கு தான். ஏன்னா, ஒரு வார்த்தைகள்ங்கிறது ரொம்ப விட்டுறலாம். அத திரும்ப வாங்க முடியாது. அதனால வார்த்தைகள எவன் யார் வீடியோ போட்டாலும் வார்த்தைகள பார்த்து வார்த்தைகள் விடுங்க. ஏன்னா, ஒரு பெண்ணு வந்து இந்த இதுல ஏன் ஜெயலலிதா அம்மா வந்து 10 வருஷம் முதலமைச்சரா இருந்து மக்களுக்கு என்ன தேவையோ, அவங்களும் ஒரு பெண்ணா இருந்து தான் செஞ்சாங்க. அவங்களுக்கு போட்டி இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அதே தான் அவங்களும் அதே தான், இவங்களும் அதே தான் பண்றாங்க. ஏன் நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த தேமுதிக பார்த்தா மட்டும் ஏன் உங்களுக்கு அப்படி இருக்கு? ஏன் நல்லது பண்றவங்கள மட்டும் ஏங்க எப்ப பார்த்தாலும் குத்தம் சொல்லிட்டே இருக்கீங்க? நல்லது நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணா உங்களுக்கு பிடிக்காதா? எத்தன பேர் கோயம்பேடுல இன்னும் போயி காலையில ஐயோ! நமக்கு இங்க சாப்பாடு கிடைக்கும். மதியம் போனாலுமே அங்க சாப்பாடு கிடைக்கும். எத்தன பேர் போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் நெனச்சு பாருங்க. கொஞ்ச நாள் நீங்க அதெல்லாம் பார்க்கல அப்டின்னா, பாருங்க. அங்கெல்லாம் போய் கொஞ்ச நேரம் நின்னு பாருங்க. எப்படிப்பட்ட கல் நெஞ்சுக்காரனுக்கும் அவர் முகத்த பார்த்தா கண்ணீர் வந்துரும். ஏன்னா, அப்படிப்பட்ட ஒரு முகம். அவரோட முகம் எவ்ளோ மோசமா இருக்கும். ஒரு சில பேர் ரொம்ப திமிர்ல மனுஷன மதிக்க மாட்டாங்க. ஒரு பிச்சைக்காரன் வந்தா கூட ரூ. 1 போட மாட்டாங்க. அப்படின்னு எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா, இவர் முகத்த மட்டும் அவர் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஐயோ! நம்மளும் இவர் மாதிரியே 4 பேத்துக்கு நல்லது செய்வோங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள வரும். ஏன்னா, அப்படிப்பட்ட ஒரு தெய்வீகம் நிறைஞ்ச முகம் நம்ம கேப்டன் முகம். கேப்டன் தான் எனக்கு உயிரு. அதே மாரி நம்ம கேப்டன் தொண்டர்கள் எல்லாருமே நெறைய பேரு கேப்டன்னா உயிரா உள்ளவங்க நெறைய பேர் இருக்காங்க. அத்தன பேருக்கும் இத்தன உறவுகள் கிடைச்சதுக்கும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கேப்டன் மூலியமா எனக்கு நெறைய உறவுகள். ஒரு பிறந்த நாளுன்னு Facebookல வாழ்த்து சொல்றவங்க, மெசேஜ் பண்றவங்க, மேடம் பரவால்ல அப்படின்னு சொல்றவங்க, என்னோட வீடியோவ வந்து பார்த்து லைக் பண்றவங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். எனக்கு இவ்ளோ உறவு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் கேப்டன் மூலியமா. நான் ஒரு கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து வந்தாலும், எனக்கு அண்ணன், தம்பி யாருமே இல்ல. நாங்க 4 பேருமே பொம்பள பிள்ளைங்க தான். இருந்தாலும் எனக்கு எத்தனையோ அன்னைங்கள், தம்பி, சொந்தம், பந்தம், கேப்டன் பேச்சு எனக்கு அவ்ளோ கிடைச்சிருக்கு. நான் எங்கேயாவது கேப்டன் ஏதாவது மீட்டிங் ஏதாவது போனோம்னா, எங்களுக்கு அவ்ளோ ஒரு மரியாதை, ஒரு முக்கியத்துவம். எங்க கட்சியில மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பும் சரி, மரியாதையும் சரி, எந்த இடத்துலயும் கிடைக்காது. ஆனா எங்க கட்சியில வந்து அந்த அளவுக்கு மரியாதை குடுப்பாங்க. ஆண்கள் எங்கள பார்த்துட்டாலே, மேடம் முன்னாடி போங்கன்னு ஒரு ஸ்டெப்பு பின்னாடி தான் வருவாங்க. எங்கள முன்னாடி விட்டு. நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு இந்த கட்சியில போய் நான் எனக்கு இருக்கிறேன். தேமுதிகங்கிறது எங்க போனாலும் நான் பெருமையா சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு ஒரு இது. ஏன்னா அவ்ளோ ஒரு பெருமையான விஷயம். நான் தேமுதிகல இருக்கேன். தேமுதிககாரவங்க இருக்காங்க. எனக்கு எதுவும் ஒண்ணுன்னா அவங்க வந்து நிப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஏதாவது ஒண்ணுன்னா எங்க கட்சிக்காரவங்க இருக்காங்க. எங்கள நல்லா பார்த்துக்கிருவாங்க. எதுவும் ஒண்ணுன்னா அப்படியே ஒரு ஃபோன் பண்ணா போதும். அடுத்த நிமிஷத்துல வந்து நிப்பாங்க. "என்னாக்கா? என்னாக்கா?" அப்படின்னு வந்து நிப்பாங்க. இந்த தேனி வடக்கு மாவட்டம் தான். எதுனாலும் சரி, எங்க மாவட்ட செயலாளர் எங்க அண்ணன் எம்.என். கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் ஃபோன்
போட்டு ஒரு பெல் அடிக்கிறது, ஒரு பெல் போனா போதும். அடுத்த செகண்ட்ல "என்னங்க மேடம்" அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நல்ல உன்னதமான ஒரு மனுஷன் எங்க கிருஷ்ணமூர்த்தி அண்ணன். எங்களுக்கு எல்லாத்துக்கும் கேப்டன் எப்படியோ அண்ணன், அப்பாவா இருக்காங்களோ, அதே மாரி எங்க மாவட்ட செயலாளர் எங்க அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அண்ணன். நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த கட்சியில எனக்கு இவ்வளோ சொந்தம் கிடைச்சிருக்கனால ரொம்ப பெருமைப்படுறேன். தயவு செய்து பப்ளிக்னாலும் சரி, இத பார்க்குற வேற பொதுமக்கள் யாராவது இருந்தாலும் சரி, தயவு செய்து எங்க கேப்டன் குடும்பத்த பத்தி மட்டும் தேவையில்லாத வீடியோல போடாதீங்க. ஏன்னா, அந்த மாதிரி ஒரு குடும்பம் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த காலத்துல சம்பாரிச்சோம், பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு பார்த்தோம், பேரனுக்கு பார்த்தோம், பூட்டனுக்கு பார்த்தோன்ட்டு இருந்த காலத்துல, எல்லாமே வந்து சம்பாரிச்ச பணத்தெல்லாம் மக்களுக்கு வேண்டி போட்டுட்டு போன ஒரு தெய்வம் தான் நம்ம கேப்டன். அதனால தான் இன்னைக்கு ஒரு தெய்வமா இருக்காரு. நான் நெறைய விஷயங்கள் என்னோட வாழ்க்கையிலேயே சரி, எத்தனையோ விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி இவர நானு நெனச்சுட்டு, சாமி கும்பிட்டு போய் எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் அந்த வீடியோல சொன்னேன்னா, நீங்களே கண் கலங்கிருவீங்க. அந்த அளவுக்கு. ஏன்னா உண்மையிலுமே நடந்திருக்கு. சத்தியமா என் வாழ்க்கையில இது நடக்குமோ, நடக்காதோ அப்படிங்கிற பட்சத்துல ஒரு செகண்டு நானு சாமி கும்பிட்டு கரெக்ட்டா ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு அந்த விஷயம் நடந்திருக்குங்க. அதனால தான் நான் வீட்டிலயும் சரி, இங்கேயும் சரி, ஃபர்ஸ்ட் எங்க போனாலும் இவர கும்பிட்டு, ஐயா ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன். ஐயா கர்த்தனே, நானும் உங்கள மாரி 4 பேத்துக்கு நல்லது செய்யணும். எனக்கு அதுக்குண்டான வருமானத்த குடுங்க. அததான் நான் கேட்பேன். ஆனா கரெக்ட்டா நான் அந்த கடை வச்சு ஓப்பன் பண்ணப்ப, என்னோட தெய்வத்த வச்சு தான் நானு மொத நான் கடைக்கு வந்து என் கடையில ஒரு நாளைக்கு நான் 1000, 2000 இல்லாம நான் வீட்டுக்கு போமாட்டேன். கடன்கள் இருக்கும். அதுக்காக மொத்தமா வந்து கடன அடைக்கணும்னா, ஏதோ தெய்வம் வந்து கூரைய பிச்சுட்டு குடுக்கணும் இல்ல. உழைச்சா தான் நம்ம சம்பாதிக்க முடியும். இல்லன்னு இல்லாம வெறும் கைய எடுத்துட்டு போகாம, வெறும் கையில போகாம ஒரு 1000, 2000மாவது நான் எடுத்துட்டு போவேன். அதே மாரி மனசு திருப்திக்கு நான் எத நெனச்சு கற்பனையா எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு நான் வேண்டிட்டு போனா, கண்டிப்பா நடந்திருக்கு. சத்தியமா நடந்திருக்கு. இது உண்ம. சத்தியத்துக்கு இது உண்ம. நெறைய விஷயங்கள்ல நானு பார்த்துருக்கேன். பார்ப்போம். நம்ம எத்தனையோ கடவுள நம்ம வேண்டிட்டு போயிருப்போம். நம்ம இவர வேண்டிட்டு பார்ப்போம் அப்படின்னு உண்மையாலுமே நடந்திருக்கு. இந்த விஷயங்கள்லாம் நெறைய நடந்திருக்கு என் வாழ்க்கையில. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க கூட ஏதாவது உங்களுக்கு நடக்கல அப்படின்னா, நீங்க கூட வேண்டி பாருங்க. எப்படிங்கிறத ஒரு தடவ அவர கும்பிட்டு, அவர் மனசால நெனச்சு பாருங்க. கண்டிப்பா அது நடக்கும். நான் அந்த வீடியோ அவன திட்டணும்னு தான் நான் வீடியோ போட்டேன். ஆனா நெறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு Facebookல பார்க்குற நெறைய பேரு பப்ளிக்ல இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு சொல்லி தான் நான் வீடியோ இவ்வளோ தூரம் பேசினேன். கேப்டன்னா உயிர் இந்த அளவு தான். என் உயிரு இந்த மண்ணுல இருக்கிற வரைக்கும் எனக்கு முதல் கடவுள் என் கேப்டன் தான். அதே மாரி அவங்க கேப்டனோட இத்தன வருஷம் வாழ்ந்து, தெய்வத்தோட இருக்கிறவங்க சிவனுக்கு பார்வதி தெய்வம். அது மாதிரி கேப்டனுக்கு எங்க அண்ணியார் தெய்வம். அவங்களும் எங்களுக்கு தெய்வம். நான் தெய்வத்த பத்தி ஏதாவது பேசுனா, நாங்க பொறுமையா இருக்க மாட்டோம். உங்க பொறுமைய ரொம்ப சோதிக்காதீங்க. தாங்க மாட்டீங்க. எங்க இதெல்லாம் நாங்கலாம் ஆரம்பிச்சா நீங்கலாம் தாங்க மாட்டீங்க. அதனால பொறுமையா போங்க. பொறுமையா போனா உங்களுக்கு நல்லது. எல்லாத்துக்கும் நன்றி. கேப்டன் சொந்தங்கள் எல்லாத்துக்குமே நன்றி. நம்ம RSA ஃபிளாஷ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. பை பை.